கற்றவர்பால் உன்னை கூட படித்தவங்ககிட்ட விவாதம் பண்ணிகிட்டு இருக்கியே தவிர நாய் போல குலைக்கிறாள். இவன் சத்தம் போடுறான், அவன் சத்தம் போடுறான். சல்லனவோ அப்படின்னு சொல்லி நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு, நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார், அவர் கருணை உள்ளவர். விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ கற்றது. எல்லாவற்றையும் தூக்கி போட்டு அமைதியாக இருக்கிறதெல்லாம் கற்றது. அனுபூதியில் தான் இருக்கணும். சும்மா உபகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிய, ஒன்றும் பயன் இல்லையே, சருகரிச்சும் குளிர்காயலை. அதனால் படித்ததெல்லாம் நாய் போல செல்லன்ற குலைக்கிறதுக்கல்ல, அனுபூதிமான்களை கொண்டு அனுபூதி பெறுவதற்காக அப்படின்னு அந்த அனுபவத்தை சொல்லுகிறார் ஒரு பாட்டு. அவர் இன்னும் ஒன்று சொன்னார், அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றும். அவரவருக்கு உள்ளது, உங்களுக்கு உள்ளது எனக்கு உள்ளது, அப்படி பார்த்தா அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை யார் யாருக்கு நமக்கு நன்மை செய்யணுமோ அதை கொண்டு நமக்கு நன்மை செய்வார். யார் யாருக்கு கொண்டு நமக்கு தீங்கு செய்யணுமோ அதையும் அவர் செய்வார். அது என்ன, நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு. அது தீங்கு வந்ததுன்னா கெடுதல் இல்லை, நம்ம அப்போ உணரணும். உணர்ந்தால் நம்ம சரிதான் ஒத்துவோம். அவரவருக்கு உள்ளபடி எது உண்டோ, என்ன யோகியதையோ அதை கொடுப்பார் அவர். ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு, யாரை கொண்டு உங்களுக்கு நன்மை செய்யணுமோ, யாரை கொண்டு தீங்கு செய்யணுமோ அதெல்லாம் அந்தந்த நபரை வச்சு செய்வார். என்ன, அவரவரை தீங்கு நல்லது செய்கிற போது சந்தோஷம் மாலை போடுவீங்க, கெடுதல் பண்ணான்னா அதை தூத்துவீங்க. கல் நம்ம மேலே விழுதுன்னு சொன்னால் கல்லேட்டியாக குறைச்சிக்கிறது, அது எரியிறவன் ஒருத்தன் போடுறான். அந்த மாதிரி நினைக்கணுங்கிறார். அவரவரை கொண்டு இயற்றும், ஆனால் கொண்டு இயற்றுமானால் அப்படி கொண்டு கடவுள் செய்கிறார். அப்படி நாம் உணரணும், கடவுள் செயல் தான் அது அப்படின்னு. நல்லது வரும்போது கடவுள் சொல்ல, தீயது வந்தாக்க கடவுள் இல்லைங்கிறான். இயற்றுமானால் அவரவரை நல்லது செய்வாரையும் கெடுதல் செய்வாரையும் அவரவரை நல்லார் என்றும், நல்லது செய்கிறவங்க நல்லார், தீயார் என்றும் நீ கருதுவது தப்பு. நல்லார் பொல்லார் என்று நாடுவது என். அவன் நல்லவர் கெடுதல்னு நினைக்கிறேன். எதுக்காக நினைக்கிறேன்? எல்லாரும் நல்லவர்கள் தான். உனக்கு பாடம் போதிப்பதற்கு ஒருவர் இருக்கார், நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், கெடுதல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சுருக்கார். அவரை மட்டும் வெறுக்கிற, இவரை மட்டும் போற்று என்ன? இவன் நல்லார் பொல்லார் என்று நாடுவது என். நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என். எல்லாம் அவன் செய்கிறான் அப்படிங்கிறத வச்சு. அப்புறம் இன்னொன்று, ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும், நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அனுபவத்தில் இல்லை. ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம், தவத்தில் சித்தியெல்லாம் பெற்றும் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. குருவருளால் அவர் சொன்னபடி நில்லுன்னா நிற்கணும். வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு குருவருடம் இப்படி இருக்கணும்னு சொன்னால் அதை கேட்காம செஞ்சாருந்தா சித்த சலனமான் தினம். எவ்வளோ படிச்சிருப்பான், எல்லாம் இருக்கும், மனசு மட்டும் வைக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும் நாய் மாதிரி. அவருக்கு சொல்கிறார், ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவம் சித்தியெல்லாம் பெற்றும் குருவருளால், அவர் குருவருள் இருக்கணும். வைத்தபடி அவர் இருக்க சொன்ன இப்படியே நில்லுன்னா நிற்கணும்ல, அந்த நிலை அல்ல அவருக்கு. புரியான சம்பந்தருக்கு அந்த மாதிரி வைத்தபடி இருக்க மாட்டாத, குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனம். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அமைதி கிடையாது. இதெல்லாம் இந்த சிவகோசாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். அதோட குமர ஞானப்பிரகாசரை யாரறிவார் நீதி வழி, யாரறிவார் சித்தி முத்தி, யாரறிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும் ஆரவர்க்கும், ஆறில் பூமியில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தன், கர்த்தன் இருக்கிறதில்ல, கர்த்தன் என்றால் தலைவன், ஆதீன கர்த்தர்னு சொல்கிறாங்கல்ல, கர்த்தா தலைவர். ஆரவர்க்கும் கர்த்தன் கமலையில் வாழ் ஞானப்பிரகாசன் அத்தன் என்போல் வந்திலனானால், என்னை போல வந்து இல்லையானால் யார் நீதி? அவரால் இப்போ இத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு 1000 பேர் 100 பேர் அந்த 400 வருஷமாக
இத்தனை பேர் நல்ல கதியை அடைஞ்சிருப்பாங்க. சில பேர் முரடனாக வந்தான்னாக்கா காசு பணத்தை வாங்கிட்டு போவாங்க. இந்த ஞானம் வந்திருக்காது, அவன் அப்படியே இருப்பான். அத்தன் என்போல் வந்திலனானால் யார் அறிவார் நீதி வழி, யார் அறிவார் சித்தி முத்தி, யார் அறிவார் நற்றவங்கள் அன்பு, இவையெல்லாம் ஒருவர் இந்த நாளில் இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு. அவர் எழுதிய நூல்களால், அவருடைய உபதேசம், அவருடைய அருள் அலைகள் இங்கே உந்திக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாருக்கும் நன்மை கிடைச்சிட்டு என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். இது 100 பாட்டுக்கு மேலே இருக்குது. உபதேசம் யாருக்கு பண்ணுறதுன்னார், இது ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். அன்பு மிக உண்டாய், நல்ல அன்பு உள்ளவனாக இருக்கணும். அதிலே விவேகம் உண்டாய், அன்புன்னு சொல்லிட்டா உடனே நான் இப்போ வருவான், 4 நாள் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, 5ஆவது நாளில் சித்தி வந்துடணும், 10ஆவது நாளில் மோசத்துக்கு போகணும், அதெல்லாம் முடியாது. வந்தால் அதில் சில கஷ்ட நஷ்டங்களும் இருக்கும். விவேகம், இப்போ நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தோன்னா ஓடிவிட்டாங்க, அந்த கஷ்ட நஷ்டங்களையும் அவன் ஏற்றுக்கணும். அது மாதிரி விவேகம் என்றால் பார்த்தவொடனே ரொம்ப பெரியதாக நினச்சி வருவான், அதுக்கப்புறம் சில கஷ்டங்களை பார்த்தா ஓடிவிடுவோம். அது மாதிரி இல்லாமல் அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், அந்த பற்றி அந்த குருநாதர் நம்ம நினச்சிட்டோம்னா அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் நாம் தாக்க பிடிக்கணும். அதெல்லாம் சுகமாக இருக்கணும்னு நினச்சிட்டோம். அதன் பிறகு இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய், இன்பம் தருகிறது சிவபெருமான் தான் கொடுக்குறார். அதனால் இன்பம் தரும் பூரணம், பூரணப்பொருள், பூரணம்னா நிறைந்ததுன்னு அர்த்தம். பௌர்ணமி சொல்கிறோமில்ல, பூரணைன்னு சொல்கிறோம், அது முழுநிலவாக நிறைவாக வருது. இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய், ஓடி வரும் காரணருக்கு உண்மைவை. அந்த மாதிரி உள்ளவனுக்கு நீ உபதேசம் பண்ணுமே தவிர, எனக்கு உபதேசம் பண்ணுங்க சாமின்னு சொன்னோம்னா அருமை தெரிய மாட்டேன், விட்டுடுவோம். 4 நாளைக்கு செய்வான், அடுத்த நாள் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி இருக்கான் பல பேர். புதிய அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு உபதேசம் பண்ண சிவபோகசாரம் என்ற அனுபூதி மாலை என்ற நூலை குருஞான சம்பந்தர் எளிமையாகவும் இனிமையாகவும் அருளி செய்திருக்கிறார். இந்த பாடல் உலகியல் அனுபவங்களை விடுத்து அருளியல் அனுபவங்களுக்கு செல்வதற்கு பெருந்துணையாக இருக்கின்ற நூல் இது. இந்த நூலை ஒரு சில பாடல்களை ஒலிவடிவில் கேட்டு இதை எல்லோரும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்ணன் ஜிகே மீடியாஸ் என்ற கம்பெனியின் வாயிலாக இந்த அருள் நூலை ஒலி குறுந்தகடு என்ற அமைப்பிலே பதிவு செய்து எல்லோருக்கும் பயன்படும்படியாக அடக்க விலைக்கு கொடுக்கிறார். அதில் இந்த பாடலை அவர் குரலில் வெளிப்படுத்தியவர் வேதாரண்யத்தை சேர்ந்த தேசியர் குடும்பத்திலே பிறந்த சர்க்குருநாதன் என்பவர் இனிய எளிய குரலில் நல்ல இசையில் பாடி கொடுத்திருக்கிறார். அவர் முறையாக சிதம்பரம் செட்டியார் தேவார பாடசாலையில் முறையாக பயின்று இப்பொழுது கபாலீஸ்வரர் கோயிலில் ஓதுவாமூர்த்தியாக இருந்து வருகிறார். பழகுவதற்கு நல்ல பண்பாளர், இனிமையான குரல் உள்ளவர். பல வகையான அமைப்பிலே பண் அமைப்பிலே அதனை பாடியிருக்கார். இதுக்கெல்லாம் பண் கிடையாது, இருந்தாலும் எல்லோரும் கேட்பதற்கு இனிமையாக இந்த பாடலை தெளிவாக பக்கவாத்தியங்களுடன் பாடியிருக்கிறார். இந்த பாடலை எல்லோரும் கேட்டு நல்ல பலனை பெறுவார்கள் என்று நம்புகிறோம். பாடியவர் அதனை கம்பெனி ஜிகே மீடியாஸ் மூலம் வெளியிடுகின்ற கண்ணன் எல்லோரும் நலம் பெற்று இன்புடன் வாழ செந்தமிழ் சொக்கன் திருவருளை பிரார்த்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம். எங்களையும் பொருட்படுத்தி இவ்வரும் பணியில் ஈடுபடுத்தி அருளிய போதொடு நீர் சுமந்து ஏத்தி நாளும் இடைவிடாது சொக்கநாத பெருமானின் பூசை செய்து வரும் இடையரா அன்பும் நடையரா பெருந்துறவும் சிவம்பெருக்கும் தவச்சீலர் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம் 26வது குருமகா சன்னிதானம்
சீர்ல ஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம்.
ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சேரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா. சிற்றம்பலம். சித்திதருநாதன் தென்கமலை வாழ்நாதன், சித்திதருநாதன் தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன் பரநாதன், முத்திப்பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன், சித்திதருநாதன் தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன் பரநாதன், முத்திப்பெருநாதன் ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன், நம் குருநாதன், உண்மை தருநாதன், நம் குருநாதன். அருவும் உருவும் அருவுருவும் அல்லா, அருவும் உருவும் அருவுருவும் அல்லா, ஒருவன் உயிர்க்கு உயிராய் ஓங்கி, அருவும் உருவும் அருவுருவும் அல்லா, ஒருவன் உயிர்க்கு உயிராய் ஓங்கி, திருவார் கமலை வரு ஞானப்பிரகாசன் என, திருவார் கமலை வரு ஞானப்பிரகாசன் என வந்தே, அமலபதம் தந்து என்னை ஆண்டான், திருவார் கமலை வரு ஞானப்பிரகாசன் வந்தே, திருவார் கமலை வரு ஞானப்பிரகாசன் என வந்தே, அமலபதம் தந்து என்னை ஆண்டான், அமலபதம் தந்து என்னை ஆண்டான்.
யாரறிவார் நீதி வழி யாரறிவார் சித்தி முத்தி ஆரறிவார் நீதி வழி ஆரறிவார் சித்தி முத்தி ஆரறிவார் நற்றவங்கள் ஆரறிவார் நற்றவங்கள் அன்பு அனைத்தும் பார் எவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் ஏனும் அத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் ஏனும் அத்தன் என்போல் வந்திலன் ஆனால் ஆரறிவார் நீதி வழி யாரறிவார் சித்தி முத்தி ஆர் அறிவார் நற்றவங்கள் அன்பு அனைத்தும் பார்யவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் ஏனும் அத்தன் என்போல் வந்திலன் ஆனால் அரி அயற்கு முன்னாள் அடிமுடியும் காணா பெரியவனே வந்து பிறந்து அரி அயற்கு முன்னாள் அடிமுடியும் காணா பெரியவனே வந்து அரி அயற்கு முன்னாள் அடிமுடியும் காணா பெரியவனே வந்து பிறந்து துரியம் பெருக்கின்றான் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் துரியம் பெருக்கின்றான் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் இன்று கண்டேன் இப்பாசம் கழிந்தேன் கண்டேன் இப்பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் கண்டேன் இப்பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் கண்டேன்
இப்பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் வண்டி மிகாத்தேனை பொழி வண்டி மிகா தேனை பொழி கமலை செங்கமல பொற்பாத ஞான பிரகாசனையே நான் செங்கமல பொற்பாத ஞான பிரகாசனையே நான் கண்டேன். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்புமாவோம் உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் நம்மை ஆண்டு அருள்புரி ஞான பிரகாசன் மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் நம்மை ஆண்டு அருள்புரி ஞான பிரகாசன் இருள் உதய நீக்கும் இரவியை போல் இருள் உதய நீக்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதய நன்றாய் அருளி இருள் உதய நீக்கும் இரவியைப் போல் என்னுள் அருள் உதய நன்றாயருளி மருள் உதயம் மாற்றியவன் ஆரூரல் மருள் உதயம் மாற்றியவன் ஆரூரன் மாமறையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன் மருளுதயம் மாற்றியவன் ஆரூரன் மாமறையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன்
ஒழியாத பேரின்பத்து உள்ளாய் உலகில் விழியாது இருந்து ஒழியாத பேரின்பத்து உள்ளாய் உலகில் விழியாதிருந்து விடவே அழியாத பூரணா அழியாத பூரணா செங்கமலப் பொற்பாதா தென்கமலை ஆரணா நாயேற்கு அருள் அழியாத பூரணா செங்கமலப் பொற்பாதா தென்கமலை ஆரணா நாயேற்கு அருள் தேடும் திரவியமும் தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று